Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். நீங்கள் எப்படியெல்லாம் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 33 செஷன்ஸ் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாமே ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 எக்ஸல் சீட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு, நான் ரீஃபண்டபுள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்லேயே நிறையா கோர்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும், அதை பாருங்கள். பெய்டு கோர்ஸுக்கு செலவு பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதை எந்த ஒரு கோர்ஸ் சொல்ல மாட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நானும் யூடியூப்பில் பார்த்தா இந்த கோர்ஸ் ரெடி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்துட்டு நான் ஒரு 2 பெய்டு கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க நாலேஜஸ் எல்லாம் வச்சு தான் இதில் கமெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன கவர் ஆகிருக்குன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், ஹார்மோனிக் ட்ரேடிங், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணியில் ஐசிடி கான்செப்ட்ஸ் ஒரு சில தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா நம்ம பிஆர்இசட் ஜோனில் கிளியர் என்ட்ரி எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கிளியர் என்ட்ரி தான். ஏபிசிடி பிஆர்இசட் ஜோனில். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹாஃப் பேட் ஜோனு, வீக்லி ஹாஃப் பேட்டும் இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு செட்டப் கிடச்சிருந்து அதை என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எஃப்இஜிலையும் டேக் ஆகிட்டே போயிட்டு இருந்தானுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக எனக்கு தோணுச்சு. பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த வெறும் ஹார்மோனிக்ங்கிறத விட இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்குங்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை ஃபுல்லாக இல்லைனா நான் அன்றைக்கே லான்ச் பண்ணுறாப்போ தான் வெறும் ஹார்மோனிக் கோர்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால தான் இதுக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ மணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22ஆம் காலையில் 7:30. இந்த வீடியோ எந்நேரம் உங்களுக்கு சேரும்னு எனக்கு தெரியாது. இது நான் ப்ரீ மார்க்கெட் முன்னாடி ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதே சொல்லிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட பெய்டெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் ஜஸ்ட் அப்படியே சைடில் கீழே டைம் ஓடும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ கீழே பாட்டமில் ரைட் கார்னர். ஓகேங்களா? பாட்டம் ரைட் கார்னரில் உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்கும். ஸோ இது பியூர் ஹார்மோனிக் ப்ளஸ் எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் தான். ஓகேங்களா? பியூர் அண்ட் பியூர் கிளியரான ஒரு டிபி ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நேற்று பேக் டெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு என்னோடய வியூ என்னென்னா மேபி இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப் டேரிஃப் போடலன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் மேபி கேப் அப் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேபி எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? 450 to 470 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு ஹாஃப் பேட் ஏரியா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் பேட் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதை பிரேக் ஆச்சுன்னா மேலே 886 வரைக்கும் போகலாம். ஏன்னா இங்கே ஒரு எஸ்எம்சி படி அங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஹார்மோனிக் படி அந்த இடத்துல பேட்டோட ரிவர்சல் இருக்குது. ஸோ மேபி எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2ல் எது வேணும் நடக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டிங். ஓகேங்களா? ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி ரெக்கார்டிங் செஷன்ஸ். அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செஷன்ஸ். ஓகேங்களா? அதாவதுன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவேன். அதில் எல்லாமே ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு பெருசாக வீடியோஸ் எதுவும் இருக்காது. இந்த பெய்டு கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக கம்பேர்ட் டு இதில் தான் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். அதில் கொடுத்த எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டாக அங்கே என்னென்ன வீடியோ கொடுத்தனோ அது எத்தனையும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. ப்ரைவேட்டாக கொடுத்த அத்தனை வீடியோஸும் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பிஃபோர் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருங்க. ஏன்னா பார்த்துட்டு அப்புறம் யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடாதுங்கிறத தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பெய்டு கோர்ஸுக்கு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செல்ஃப் லேர்ன் பண்ணது தான். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், பெய்டு கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலாக முன்னாடியே உங்களுக்கே தெரியும் ஹார்மோனிக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தேன். ஈவன் நீங்கள் ஹார்மோனிக்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வே ஆஃப் டீச்சிங் தான் இங்கே வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ யார் என்ன கண்டென்ட் ஒன்று தான், அவங்க சொல்லி புரிய வைக்கிற வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கோர்ஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 3500, நான் ரீஃபண்டபுள். அதே சொல்லிடுறேன். உங்களுக்கு 30 செஷன்ஸ் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு செஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 டேஸ் ஆயிரும். நீங்கள் டெய்லியும் உட்காந்து ஒரு வீடியோ பார்க்கணும். ஒரு வீடியோ அது ரிலேட்டடாக ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணணும். மினிமம் 5 அசைன்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் அந்த அசைன்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணலனாலும்
யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பர்சன் இதை அரேஞ்ச் பண்ணுற அப்படின்னா கூட அரேஞ்ச் பண்ணுவேன். மேபி என் பிரதரே கூட பண்ணலாம். ஓகேங்களா, சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் கோர்ஸ் இதையெல்லாம் தாண்டி நான் கோர்ஸ் உங்கள்கிட்ட தான் படிப்பேன்னு வர்றவங்களுக்காக சொல்கிறது என்னென்னா வந்து, காசு கொடுத்த காசுக்கு உருப்படியாக உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கண்டென்ட் வந்து உருப்படியான கண்டென்ட் தான். அதை நீங்கள் உருப்படியாக பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நிறையா பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் இது ஜாயின் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் வந்து பெய்டு கோர்ஸ் மொத்தமாக இது வரைக்கும் ஒன்று தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் லேர்ன் பண்ண கண்டென்ட் ஒர்த்தாக இருந்தது அப்படிங்கிற காரணத்துக்காக காசு அது நான் வந்து சும்மா ஸ்மகிள்னால் வந்து திருடி போட்டிருந்த கண்டென்ட்டை எடுத்து நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேங்களா. வேறு ஒருத்தர் திருடி போட்டான், அந்த கண்டென்ட் எடுத்து நான் பார்த்துட்டு எனக்கு அந்த கோர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதனால் அந்த ரெஸ்பெக்டட் பர்சன்ட்டே காசை கட்டி சும்மா கோர்ஸை போய் ஒருத்தர் 25 டேஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபாரெக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் இருக்கும், கிரிப்டோ இருக்கும், அடுத்தது வெறும் இதில் எல்லாத்துலேயும் எனக்கு எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 1 by 1 ஒவ்வொரு செஷனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் ஆரம்பிங்க, அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன், அடுத்து ஹார்மோனிக், அடுத்து ஸ்மார்ட் மணி, அடுத்து SMC ப்ளஸ் ஹார்மோனிக், இந்த மாதிரி ஷெட்யூல் வைஸ் போங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சும்மா மேலே அங்கே ஒன்று இங்கே ஒன்று நான் முன்னாடி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகலாம் விட்டுட்டு போனீங்கன்னா நான் நடுவில் ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுருப்பேன், அது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடும். ஸோ கோர்ஸை 30 டேஸ்னால் 30 டேஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ முழுசாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. திஸ் இஸ் இது முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் இல்லைடா வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணால் ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து உங்களை ஆட் பண்ணிவிடுவேன் ஆஃப்டர் பேமெண்ட். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராமில் பப்ளிக் சேனலில் கான்டெக்ட் பண்ணி எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேனலில் அவைலபிளாக பப்ளிக்கில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேசிக்ஸில் வந்து உங்களுக்கு 2 வீடியோஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு, இன்னொன்று வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்னு என்ன மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்லியிருப்பேன் மற்றபடி. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத இதில் கொடுத்துருக்கேன், பெருசது இல்லை. ஹார்மோனிக் நம்ம ரிலீஸ் பண்ண அத்தனை வீடியோவும் அப்படியே இதில் இருக்குது. ஓகேங்களா. கம்யூனிட்டி குரூப்பில் ஃப்ரீ கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன வீடியோ அக்சஸ் பண்ணாங்களோ அதே வீடியோ தான் இதில் இருக்குது. அண்ட் தென் SMCக்கு மட்டும் அவங்க யாருமே பார்க்காத வீடியோஸ், அதாவது கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கவங்க பார்க்காத வீடியோஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் என்ன யோசிக்கலை. மேபி நீங்கள் நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேபி 6 o'clock or 7 o'clock வரலாம் நைட்டு. ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் போய்ட்டு வந்தால் நான் இந்த வீடியோ பப்ளிக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நானும் அதை டிசைட் பண்ணலை. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 3500 ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுருப்பேன். வேணுங்கிறத நீங்கள் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, எத்தனை ஸ்ட்ராட்டஜி படித்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ரிக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 90 டேஸ் ஒரு 180 ட்ரேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி மூவ் ஆகுங்க. ஓகேங்களா. ஸோ நான் அதே சொல்கிறேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் படிங்க, தப்பு இல்லை, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.